Watch full episodes on Jio Hotstar. இது பார்க்க விசித்திரமா இருக்கு. ஆனா நம்ம விளையாட்டுக்கு இந்த பொருள் தேவைப்படும் நினைக்கிறேன். இத விளையாட்டுக்கு பயன்படுத்திக்கிங்க. நீங்க பேசாம இருக்கணும். விளையாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே வந்து உங்க எல்லாரோட கதையையும் முடிக்கிறேன். கைலாங்கடக்கார மேல சத்தியமா சொல்றேன்ப்பா, கடவுளே மேட்ச் முடிஞ்சதுன்னா எங்க கதையும் முடிஞ்சிரும்பா. எங்க கதை முடியக்கூடாது, எப்படியாவது காப்பாத்துங்க. ஏண்டா இது ஒரு விளையாட்டுனா விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? அதுவும் சீல் மேல உட்கார்ந்து. இதுல வேகமும் இருக்காது, மஜாவும் இருக்காது. எங்க ஊர்ல இதே விளையாட்ட நாங்க கழுதை மேல உட்கார்ந்து எவ்வளவு ஜம்முன்னு ஆடுவோம் தெரியுமா? எங்களோட பாரம்பரிய விளையாட்டை நீ கிண்டல் பண்றியா? வாங்க எங்க கூட வந்து விளையாடுங்க. அப்பதான் இந்த விளையாட்டோட கஷ்டம் உங்களுக்கு புரியும். நீங்க ஜெயிச்சிட்டா உங்களை விடுதலை செய்யற, தோத்துட்டா உங்க கதையை நானே முடிச்சிடுறேன். நாங்க விளையாட சம்பாதிக்கிறோம்டா. ஒருவேளை நாங்க மேட்ச்ல ஜெயிச்சிட்டோம்னு வெச்சுக்கோ, அந்த அங்காராவா ஜிங்காராவா அவ எங்க இருக்கான்னு சொல்லணும். அவங்க கிட்ட தான் எங்க பிளேன் கண்டிப்பா இருக்கணும். மேட்ச் ஆரம்பிக்கலாமா? ஒத்துக்கிற. இன்னைக்கு பொழுது சாய போகுது. விளையாட்டை நாளைக்கு வச்சுக்கலாம். இவங்களை உள்ள அடைச்சு வைங்க. ஏப்பா ரூபா கொடுத்தானுங்களா, சாப்பிட சோறு கொடுப்பானுங்களாப்பா? ரொம்ப பசிக்குது. இந்தாங்க, இன்னைக்கு உங்களோட கடைசி சாப்பாடை சாப்பிடுங்க. நாளைக்கு நீங்க சாப்பிட வேண்டிய எந்த அவசியமும் இருக்காது. இந்த பச்சை மீனை எப்படியா சாப்பிடுறதோ? இவங்க இப்படிதான் சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு சமைச்சு சாப்பிடுற ஐடியா எல்லாம் யார் கொடுக்கறது? அநேகமா இன்னைக்கு ராத்திரி நம்ம எல்லாருமே பட்னி தான் போல இருக்கு. எனக்கு பசிக்குது, எனக்கு பசிக்குது, எனக்கு ரொம்ப பசிக்குது பாத்துலு. இனிமேல் என்னால நிச்சயமா பசியோட இருக்க முடியாது பாத்துலு. ஏதாவது பாட்டு பாத்துலு, பசிக்குது. எனக்கு சமோசா வேணும், எனக்கு அந்த சமோசா வேணும். சமோசா வந்துருச்சு. சமோசா சமோசா வேணும்ரா. ஐயோ மா, ஒட்டு அது சமோசா இல்ல, பச்சை மீன். ஏய் ஸ்டாப் ஸ்டாப் இந்த மோட்டு கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். இது நல்ல சமைச்ச மீனோட வாசனை மோட்டோ. இங்க யாரு மீன் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க? அட என் தம்பிகளே, நண்பர்களே, ஏன்பா என்ன இவ்வளவு கோவமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? பாத்தீங்களாப்பா நான் எவ்வளவு சந்தோஷமா இப்ப மீனை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு. நீங்களும் சாப்பிடுங்கப்பா. டேய் சயின்டிஸ்ட் மண்ட, உன்கிட்ட அடுப்பு இருக்கிற விஷயத்தை ஏன்டா முன்னாடியே சொல்லல? உள்ள நாங்க பசியில வெறி பிடிச்சி எப்படி எல்லாம் கத்திக்கிட்டு இருந்தோம்னு தெரியுமாடா உனக்கு? மீன் நிறைய சாப்பிட்டுருப்பீங்க. இப்ப எங்க கிட்ட அடிய சாப்பிட ரெடி ஆயிருங்க. இப்ப எல்லாரும் மீனை பகிர்ந்து சாப்பிடலாம்ப்பா. முதல்ல ரொம்ப டேஸ்டா இருக்கு. என்ன இது பார்க்க விசித்திரமா இருக்கு? சிகப்பு உருண்டை. எல்லாரும் தள்ளி போங்க, போங்க, பின்னாடி போங்க, எல்லாரும் பின்னாடி போங்க. என்ன கூட்டத்தை பொழுதுகிட்டு வராரு? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் சிவப்பு உருண்டை கிடையாது. இதை நாங்க நெருப்புன்னு சொல்லுவோம். இதை சரியா பயன்படுத்தினா இதனால எந்த பிரச்சனையும் நமக்கு வராது.
என்ன பசங்களா ரொம்ப பசி எடுக்குதா? வாங்க வாங்க நீங்களும் எடுத்து சாப்பிடுங்க. அது சாப்பிடாதீங்க பசங்களா, அது நெருப்பு மீன், அது சாப்பிடாதீங்க, வேண்டாம். நானும் சாப்பிட்டு போறேன். இந்த செல்லம் சாப்பிடு. இவ்வளவு ருசியான உணவை நான் சாப்பிட்டதே இல்ல. சிகப்பு உருண்டை, அதாவது நெருப்பால நமக்கு நல்ல உணவு கிடைக்குது. அட நெருப்ப பார்த்து ஏன் பயப்படுறீங்க நீங்க? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னோட 3 பசங்க, அதாவது சகிரா, இப்ப பார்த்த இந்த பையன், அப்புறம் சாபு தோபு கூட நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். என்னோட 2 பசங்களையும் அவங்க கொண்டு போயிட்டாங்க. இங்க பாருங்க, இன்னும் அந்த அடையாளம் என்னோட கைகள்ல இருக்கு. இதனால என்னோட 3வது பையன் சகீரா யாராவது புது மனுஷங்களை பார்த்தா பயங்கரமா கோபம் வந்து கத்துவான். அன்னையில இருந்து நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம். என் பசங்களை பத்தின தகவலே தெரியல. தலைவரே, உங்களுக்கு நடந்ததை யோசிச்சு பார்க்கும்போது எங்களுக்கே கவலையா தான் இருக்கு. ஆனா எங்களுக்கு மட்டும் நீங்க உதவி பண்ணீங்கன்னு வைங்களேன், நிச்சயமா நான் சொல்றேன், காணாம போன உங்க பசங்களை அந்த அங்காரா கிட்ட இருந்து நிச்சயமா திரும்பி கொண்டு வந்தே தீருவேன். நீங்க இந்த மீனெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி இனிமையா பேசி மயக்கி எங்க அப்பாவை வேணா முட்டாளாக்க முடியும். ஆனா நான் ஏமாற மாட்டேன். நாளைக்கு காலையில கண்டிப்பா மேட்ச் நடக்கும். அதுல நீங்க ஜெயிச்சா மட்டும்தான் உங்களை நாங்க விடுதலை செய்வோம். இங்க பாரு, கொஞ்சம் பொறுமையாயிரு. நெருப்பையும் கோபத்தையும் நம்ம அளவாதான் பயன்படுத்தணும். நெருப்பு நம்மளை எரிச்சிரும், கோபம் மத்தவங்களையும் எரிச்சிரும். நாளைக்கு காலையில போட்டி கண்டிப்பா நடக்கும். கஜ கஜா, நம்ம எதுக்கப்பா பேக் எல்லாம் போட்டுக்கிட்டு வெளியே வந்து நிக்கிறோம்? கவலைப்படாதீங்க, நாங்க உங்களை விடுவிச்சிடுறோம். ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க. அங்க பாருங்க, நம்ம சாப்பாடு திருடணும்ல, அந்த ஆளுங்கெல்லாம் இங்க தான் இருக்காங்க. போங்க போங்க, போய் அவங்க கிட்ட உதவி கேளுங்க. அவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. போங்கப்பா. ஆமா ஆமா, வா ஷீலு, நாம அவங்க கிட்ட போலாம். நல்ல தூக்கம்ல. பத்துல அங்க பாத்தியா, அங்க சீலு, இங்க பெண் குயின். இதுங்க தான் நம்ம சமோசாவை ஆட்டைய போட்டதுரா, விடக்கூடாது. உங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி இருக்கு. ப்ளீஸ் எங்க நண்பர்களுக்கு உதவி செய்யுங்க, கெஞ்சி கேக்குறோம். உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, ப்ளீஸ் உதவி செய்யுங்க. அவங்க விடுவிக்க மாட்டேங்கிறாங்க, ப்ளீஸ். டேய் டேய் திருட்டு பசங்களா, முதல்ல சாப்பாடு எங்க கிட்ட இருந்து ஆட்டைய போட்டீங்க, இப்ப உதவி உதவின்னு எங்க கிட்டே உதவிக்க வந்து நிக்கிறீங்களா? இதுவும் டிராமான்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
சாப்பாடு வேணாலும் சாப்பிடுங்க, ஆனா அவங்கள விடுதலை செஞ்சிருங்க. அப்பா உங்க மீன் வேணவே வேணாப்பா. தயவு செஞ்சு இதை நீங்க எடுத்துக்கோங்கப்பா. தயவு செஞ்சு எடுத்துக்கோங்கப்பா. தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க, எங்க நண்பர்களை விடுவிச்சிருங்க. சரி சரி நாங்க உதவி செய்யறோம், கவலைப்படாதீங்க. எப்பாடே காவக்கார பசங்களா, பாவப்பா அந்த சீலை விட்டுருங்க. வாயிலா ஜீவன்பா, அவரோட மூஞ்ச பாத்தியா எவ்வளவு கவலையா இருக்குன்னு. இப்போ நீ இவங்கள பத்தி கவலைப்படாத, முதல்ல உன்னை நினைச்சு கவலைப்படு. மேட்ச் மட்டும் இன்னைக்கு முடிஞ்சது, அதோட உன் கதையை முடிஞ்சது, ஞாபகம் வச்சுக்கோ. எவ்வளவு பெரிய வாய். பாத்துல இவங்க மேட்ச் முடியறதுக்கு முன்னாடி நம்மள பிடிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்கடா. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு தெரியாதா? ஏதாவது பண்ணுடா பண்ணு. ஐடியா மோட்டோ, இவங்கள நேரா நீ புர்புரி நகர்ல இருக்கிற மண்டையன் கடைக்கு அனுப்புனா சுட சுட உனக்காக சமோசா எடுத்துட்டு வருவாங்க. அப்புறம் நீ சுட சுட சாப்பிடலாம். ஜெய் ஹோ, சூப்பர். இந்த ஐடியாவை ஏன்டா இவ்ளோ லேட்டா சொல்ற? இப்போ பாருடா. ஏப்பா டேய், நான் சொல்ற ஊரை நீங்க பாத்துருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. எங்க திரும்பினாலும் மரம், பனியே இருக்காது. எங்க பாரு பறவை பறக்கும், ஆத்துல தண்ணி எல்லாம் ஓடும். அந்த இடத்த பாத்துருக்கீங்களா? அப்படியா? அந்த மாதிரி இடத்துல நாங்க பார்த்ததே இல்லையே. காட்டு காட்டு, எங்களுக்கு எங்க பார்த்தாலும் பனி மட்டும்தான் தெரியுது. அப்ப வரும்போது எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்கடா. எனக்காக சூட சமோசா அங்க ரெடியா இருக்கும், அதை கொண்டு வந்திருக்க, அது போதும் சரியா? அப்ப ஜூட்டு ரெடி ஸ்டெடி கிளம்பு. டீக்கடை மண்டை சார், நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் நில்லுங்க. இந்த சமோசா இங்க இருக்க சமோசா இத மோட்டோக்கு கொடுத்துடுங்க. சூடாறதுக்குள்ள கொடுத்துடுங்க. விடுதலை. தேங்க் யூ மோட்டு பத்லு, தேங்க் யூ so much. போங்க, இனி யார் சாப்பாடு திருடி சாப்பிட கூடாது, புரியுதா? கிளம்புங்க. நான் கூட நம்பல, நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான்ப்பா. உங்களோட உலகம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. எங்களுக்கு திரும்பி வரவே மனசு இல்ல. ஆமா, நாங்க இவ்வளவு நாளா தப்பா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதாவது உலகம் முழுக்க வெறும் பனி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு. நீங்க உண்மையிலேயே மகான் தான். இந்தாங்க நீங்க கேட்ட சமோசா. ஜெய் ஹோ, சமோசா. அந்த சீல்ஸுங்க அதுக்கு தப்பிச்சு போய் 2 மணி நேரம் ஆகுதுடா. சமோசா கடிச்சிச்சுடா. சமோசாடா சமோசாடா சமோசா. எல்லாரும் வாங்க, நாம போட்டியை ஆரம்பிக்கலாம். ரெடி ரெடியா? என் மகன் பேசினதை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. போட்டியில சந்தோஷமா கலந்துக்குங்க. நண்பர்களே, நம்ம யாருங்கிற விஷயத்தை இவனுங்களுக்கு காட்டி ஆகணும்டா. இது எங்க சைடு கட்ட மறந்துடாத. அம்மா அடடா. ஐயம்மா, வெரி சாரி. ஏய் அம்மா, இன்னொரு கோல் போட்டுட்டோம்னா நம்ம ஜெயிச்சிருவோம். அதுக்கப்புறம் இவங்களை முடிச்சிடலாம். நண்பர்களே போங்க, அவங்க நம்ம நண்பர்கள். சீக்கிரமா போய் அவங்களுக்கு உதவி செய்யுங்க, போங்க.
நீங்க 2 பேர் போங்க, இப்போ நாங்க விளையாடிக்கிறோம். மோட்டு இவங்க அதே சேல்ஸ் தான், அதுவும் நம்மள காப்பாத்தினவங்க. ஒருவேளை இவங்க நமக்கு உதவி செய்ய நினைக்கிறாங்க போல இருக்கு. நீ போ, நீங்க வாங்க சார். அதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவங்க இங்க வந்து ஒரு நாள் தான் ஆச்சு, சேல்ஸ் பெண் குயின் கூட நண்பர்களா மாறிட்டாங்க. இவங்க அங்காரோட ஆளுங்களா இருக்கவே முடியாது. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.